திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி ராமன் என்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திருவாய் மலர்ந்திருப்பது வியப்பை அளிக்கிறது என சீமான் கூறியுள்ளார். இத்தனை காலமும் திராவிட ஆட்சி என்பது பெரியார் ஈவே ராமசாமி அவர்களின் வழிவந்தவர்கள் நடத்தும் ஆட்சி என அனைவரும் நம்பிக்கொண்டிருக்க, இல்லை நாங்கள் பகவான் ராமர் சாமியின் வழிவந்தவர்கள் என்று திமுக அரசின் மிக முக்கிய அமைச்சக பொறுப்பை வகிக்கும் ரகுபதி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். திமுகவின் சட்ட அமைச்சரே கூறியிருப்பதால் அறியாமல் தெரியாமல் தவறுதலாக கூறிவிட்டார் என்று யாரும் மறுப்பதற்கில்லை. இதுவரை திமுக தலைமையும் எவ்வித மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பதிலிருந்து அக்கருத்தை திமுக முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்பதும் உறுதியாகிறது. ராமரை கடவுளாக வணங்கும் மக்கள் ராமரின் ஆட்சி என்பது வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சமற்ற கொலை, கொள்ளை, வளச்சுரண்டல், வன்புணர்வு அற்ற தூய நல்லாட்சியை சொர்க்கத்தில் வாழ்வதை போன்ற பொற்கால ஆட்சியை தந்தார் என்கின்றனர். அப்படி ஒரு ஆட்சிதான் தற்போது தமிழ்நாட்டில் நடைபெறுகிறதா? பட்ட பகலில் படுகொலை, மலிவு விலையில் அரசே விற்கும் மது, கொத்து கொத்தாக கள்ளசாராய மரணங்கள், கட்டுக்கடங்காத கஞ்சா விற்பனை, குடிநீர் தொட்டியில் மலம், பொங்கல் புளியில் பள்ளி, சத்துணவில் அழுகிய முட்டை, பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழகம் வரை சாதிய மோதல்கள், இதெல்லாம் தான் ராமரின் ஆட்சியா? அல்லது சம்பூகனை கொன்றது போல் திமுக ஆட்சியிலும் ஈவு இரக்கமற்ற படுகொலைகள் நடைபெறுவதால் இது ராமரின் ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாடு சட்ட அமைச்சரின் திராவிட ராமர் ஆட்சி பற்றிய கூறினால் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை போக்க தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சி என்பது திராவிட மாடலா அல்லது ராமரின் மாடலா என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக நாட்டு மக்களுக்கு விளக்கி தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநராக ஹாசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து அண்ணாமலை, தமிழகத்தில் எத்தனையோ திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்கள், குற்ற வழக்குகள் துறை இணை மற்றும் துணை இயக்குநர்கள் என தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கும் போது ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் துறையின் தலைவர் பொறுப்புக்கு தங்களுக்கு நெருக்கமானவர் என்ற ஒரே காரணத்துக்காக ஜின்னாவுக்கு அரசு பதவி வழங்கி இருப்பது முற்றிலும் திமுகவின் அதிகார துஷ்பிரயோகம் என கூறியுள்ளார். காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண அழுத்தம் கொடுப்பதற்காக டில்லி சென்ற அமைச்சர் துரைமுருகன் மத்திய ஜலசக்தி துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகா முயற்சித்து வருவதாகவும் அதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் துரைமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் விஜய் திவஸ் என்ற பெயரில் ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதன் 25வது கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். போர் வீரர்கள் நினைவிடத்தில் காலை 9:20 மணி அளவில் வீர வணக்கம் செலுத்திய பின்னர் எல்லையை பாதுகாக்கும் வீரர்களுடன் கலந்துரையாடி இனிப்புகளை வழங்கினார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி 4.1 கிலோமீட்டர் நீளமுள்ள ஷின்குன்லா இரட்டை குழாய் சுரங்கப்பாதை திட்டத்தை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைக்க உள்ளார். இது லேக்கு அனைத்து பருவ காலத்திலும் இணைப்பு வழங்குவதற்காக நிமுப்படும் கச்சா சாலையில் சுமார் 15,800 அடி உயரத்தில் கட்டப்படும். இந்த சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டால் இது உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதையாக இருக்கும். ஷின்குன்லா சுரங்கப்பாதை நமது ஆயுதப்படைகள் மற்றும் தளவாடங்களின் விரைவான போக்குவரத்தை உறுதி செய்வதுடன் மட்டுமல்லாமல் லடாக்கில் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் கர்நாடகா மீதான தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழகத்துக்கு கர்நாடகா எப்போதும் பிரச்சனையை ஏற்படுத்தியது இல்லை என்று கூறியுள்ள மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி, கூடுதல் நீரை பயன்படுத்தும் நோக்கில் தீட்டப்பட்டுள்ள மேகதாது திட்டத்துக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கேரளத்தில் நிபா வைரஸ் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் கல்லூரி மாணவர்கள் அங்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் என அனைத்து கல்லூரிகளுக்கும் தமிழக உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 14 வயது சிறுவன் நிபா வைரஸ் பாதிப்பால் பலியானார். இதைத் தொடர்ந்து சிறுவனுடன் தொடர்பில் இருந்த நபர்கள் அனைவரும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதனிடையே கேரளத்தின் பல பகுதிகளில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ள நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தற்போது இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி வருகிறது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பேசுகையில், வங்கதேசத்திலிருந்து 6,700க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் பல்வேறு போக்குவரத்து மூலம் நாடு திரும்பியுள்ளனர். வங்கதேச அரசிடமிருந்து எங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு கிடைத்தது. அண்டை நாடுகளுடன் மிகவும் அன்பான மற்றும் நட்பான உறவை பகிர்ந்து கொள்கிறோம். வங்கதேசத்தில் இயல்பு நிலை
விரைவில் திரும்பும் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதற்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது. இதுவரை ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை அறிவிக்கவில்லை. கட்சியினரின் பெரும்பான்மை ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு இருப்பதால் அவரே அதிபராக போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாக உள்ளது. அவரது பிரச்சாரத்திற்கு நன்கொடைகள் குவிந்து வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அவருக்கு $81 மில்லியன் இந்திய மதிப்பில் ரூபாய் 677 கோடி நன்கொடை கிடைத்த ஆதரவு பெருகுவதால் விரைவில் அவர் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. டொனால்ட் டிரம்பின் பிரச்சார குழு அமெரிக்க தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்துள்ளது. அதில் அதிபர் ஜோ பைடன் 2024 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டி தரப்பட்ட பிரச்சார நிதிகளை துணை அதிபர் கமலா ஹாரிஸின் பிரச்சாரத்திற்கு மாற்றியமைப்பதை கடுமையாக எதிர்த்துள்ளது. டிரம்ப் தரப்பு மூத்த வழக்கறிஞர் டேவிட் வாரிங்டன் தாக்கல் செய்த புகாரில் இந்த பண பரிமாற்றம் 1971 பெடரல் அரசு தேர்தல் பிரச்சார சட்டத்தை அப்பட்டமாக மீறும் செயல் எனவும், $91.5 மில்லியன் பணத்தை கமலாவின் பிரச்சாரத்திற்கு மாற்றுவது கூட்டரசு தேர்தல் பிரச்சார சட்டத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சட்ட விதி மீறலாக ஆகிவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த பண பரிமாற்றம் பேராசையின் உச்சகட்டம் என கூறியுள்ள வக்கீல் வாரிங்டன், பைடன் மற்றும் கமலா மிகப்பெரிய பிரச்சார நிதி குற்றத்தை துணிகரமாக செய்ய முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். டிரம்ப் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கமலா ஹாரிஸ் பெற்றுள்ள நிதி முடக்கப்பட்டால் சுலபமாக டிரம்ப் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார் என கூறப்படுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் தொடக்க விழா சென் நதியில் இந்திய நேரப்படி இன்று இரவு 11 மணிக்கு அரங்கேறுகிறது. இதில் 206 நாடுகளை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள். 32 வகையான விளையாட்டுகளில் மொத்தம் 329 பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய அணியில் 117 வீரர் வீராங்கனைகள் இடம் பிடித்துள்ளனர். இதுவரை இல்லாத ஒரு அம்சமாக இந்த முறை தொடக்க விழா ஸ்டேடியத்திற்கு வெளியே பாரிஸ் நகரில் பாய்ந்தோடும் சென் நதியில் வித்தியாசமான முறையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடக்க விழா அணிவகுப்பில் வீரர் வீராங்கனைகள் ஏறக்குறைய 100 படகுகளில் 6 கிலோமீட்டர் பயணிக்க இருக்கிறார்கள். தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் டேபிள் டென்னிஸ் வீரர் ஷரத் கமல் மற்றும் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஆகியோர் தேசிய கொடி ஏந்தி செல்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.